இப்படி தான் இருப்பார் ஆன்மாவை அடைந்தவன். என்ன ஸ்டைல் பாருங்க. இவருக்கு தான் கடமை இல்லை. இந்த நிலையை அடையாத வரை நாம் எல்லாம் கடமைகளை செய்து தான் ஆக வேண்டும். இப்படி பாசாங்க போட்டுக்கொண்டு இப்படி உட்காந்துக்க முடியாது சாமானிய மனுஷன். உள்ளுக்குள்ள ஆசைகளும் எண்ணங்களை வைத்துக்கொண்டு இப்படி உட்காரவே முடியாது. ஆன்மாவை அடைந்த மனிதன் மட்டும்தான், ஞானி மட்டும்தான் இப்படி அமர்ந்து கொண்டிருக்க முடியும். தஸ்ய காரியம் ந வித்தியதே. இப்படிப்பட்ட மகாத்மாக்களுக்கு காரியம் செய்ய வேண்டிய அவசியமில்லை, கடமை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே, எல்லாத்தையும் கடந்து போய்விட்டார்கள். இப்போ இவர் எப்படி இருக்காருன்னா, எஸ்துவாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மாணவா ஆத்மன்யேவச சந்துஷ்டா தஸ்ய காரியம் ந வித்தியதே. இப்படிப்பட்ட மகாத்மாக்களுக்கு தான் காரியம் இல்லை. ரமண மகரிஷியை போல மகாத்மாக்கள் நம்முடைய பாரத பூமியில் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வாழ்ந்திருக்கார்கள். பல்லாயிரம் வருஷங்களாக இந்த பூமியில் இப்படிப்பட்ட ரிஷிகள் ஞானிகள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு மட்டும்தான் கடமையில் அர்ஜுனா, இப்படிப்பட்ட ஞானிகள் தான் உன் லட்சியமாக இருக்க வேண்டும்னு சொல்றார் கிருஷ்ணன்.